யாருக்கெல்லாம் கடன் இருக்கின்றதோ அந்த கடன் தீர வேண்டுமென்றால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு எல்லோ கலர் பேப்பர். இப்போ நம்ம ஏ4 ஷீட் அளவுக்கு நார்மலாக ஒயிட் பேப்பர் நம்ம பார்த்துருக்கோம். எல்லோ பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பது கொஞ்சம் கடினமான விஷயம், அது கிடைக்கிறதும் கொஞ்சம் கடினமான விஷயந்தான். நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட்டு எல்லோ கலர் பேப்பர் ஏ4 ஷீட் சைஸுக்கு வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, ரெட் பால் பென். நம்ம வந்து ப்ளூ பால் பென், பிளாக் பால் பென் யூஸ் பண்ணுற மாதிரி ரெட் பால் பென் வாங்கி அந்த எல்லோ கலர் பேப்பரில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக எழுதுங்க. நீங்கள் உங்களுக்கு கடன் அதிகம் என்றால் நீங்கள் அந்த கடனை அடைத்து விட்டது போல் ஒரு மனநிலையில் இப்போது நீங்கள் எல்லா கடனும் தீர்ந்து போச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா எப்படி இருப்பீங்களோ அந்த மனநிலையில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் நான் வந்து மிக மிக வசதியாக, மிக ஆனந்தமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, மன நிம்மதியுடன், நிறைய செல்வங்களுடன், செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது. அந்த நவ்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இப்பொழுதுன்னு போடலைன்னா அது வந்து எப்பவுமே வந்து தீராத ஒரு விஷயமா இருக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து எழுதி வாருங்கள். ஒன்று, இது வந்து நான் சொல்லுவது எல்லா விஷயங்களுமே உளவியல் ரீதியாக. நான் வந்து பிஇ படித்திருக்கலாம், எம்பிஏ எம்ஃபில் முடிச்சிருக்கலாம். இப்போ பிஹெச்டி என்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உளவியல் ரீதியாக, மன ரீதியாக ஒருத்தரை வந்து நம்ம தயார்படுத்தினால்தான் அவர் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் அவரால் அடைய முடியும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கடன் அடையணும்னா முதல் விஷயம் எல்லோ கலர் பேப்பர், ரெட் பால் பெனில் எழுதுறீங்க. ரெட் கலர் பென் கிடையாது, எழுதுனா ரெட் கலரில் இருக்கணும் அந்த எல்லோவில். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண முறை தமிழர்களில் எல்லோ கலரில் சிகப்பு கலர் வந்து மையை கொண்டு எழுதின பிரிண்ட் பண்ண வந்து கல்யாண பத்திரிக்கை தான் எல்லோருக்கும் விநியோகித்திருப்பாங்க. அது குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் ரொம்ப நல்லதுன்றதுக்காக திருமணத்தில் அதை மாதிரி விஷயங்களே நமக்கு முன்னால் அப்பா காலத்தில், அம்மா காலத்தில், தாத்தா காலத்தில் இது வந்து பின்பற்றி வந்து